கோவை அருகே சேதமடைந்த கட்டடத்தில் வகுப்புகள் நடைபெறுவதாக கூறி பெற்றோர்கள் தனியார் பள்ளியை முற்றுகையிட்டனர். நஞ்சுண்டாபுரம் பகுதியில் நாடார் துவக்கப்பள்ளி என்ற பெயரில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் சுமார் 200 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளியின் பங்குதாரர்கள் ராமானுஜம் மற்றும் ராமநாதன் இடையே சொத்துக்களை பிரிப்பது தொடர்பாக தகராறு இருந்து வந்துள்ளது. இன்று கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு மீண்டும் தங்கள் பிள்ளைகளை பெற்றோர்கள் அழைத்து வந்தபோது ராமநாதன் தரப்பினர் பள்ளியை செயல்படுத்தக்கூடாது எனவும் ராமானுஜம் தரப்பினர் பள்ளியை செயல்படுத்த வேண்டும் எனவும் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இதை கண்ட பெற்றோர்கள் பள்ளி கட்டடத்தை சீரமைத்து அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி பள்ளியை முறையாக செயல்படுத்த வேண்டும் என கூறி பள்ளியை முற்றுகையிட்டனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசாருக்கும் பெற்றோருக்கும் இடையே லேசான வாக்குவாதம் உண்டானது. நல்லா எடுப்பா தம்பி, நல்லா எடுத்துக்கா. இதையடுத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கணேசமூர்த்தி பள்ளி நிர்வாகத்திடமும் பெற்றோர்களிடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்.